தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகளாக ஆதிகுருசாமி தலைமையில் நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த மாவட்டம் வலிமையுடன் சங்கம் இல்லாத பகுதியாக உருவாக்கிடவும் வருகின்ற 30ஆம் தேதி கார்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகம், டிமார்ட்டின் போன்ற ஆளுலிங்கி நிறுவனங்களை எதிர்த்து போராடுவதற்காக திருச்சியிலே 30ஆம் தேதி நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைமையின் கீழ் நிர்வாகிகள் 1000 பேர் கொண்ட வியாபாரிகளை திருச்சியை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு கண்டித்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஊடகம், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அச்சப்படாமல் உங்களுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளை தாக்கக்கூடியவர்களை சுட்டு பிடிக்கக்கூடிய நிலையை அதிகாரிகள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு காவல்துறைக்கு துணை இருக்கும் என்பதை பேரமைப்பு தெரிவித்துக் கொள்ளுகிறது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறுகின்ற போராட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து லட்ச வியாபாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். தனி ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல லட்சம் மனிதர்கள் வீழ்வதா? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக டிமார்ட் என்ற போட்ட நிறுவனம் முதலாளி மும்பையிலே இருக்கிறார். அவர் வாக்கு தமிழகத்திலே போட முடியாது. ஆனால் தமிழகத்தினுடைய சாமானிய வியாபாரிகள் தான் வாக்குரிமை பெற்றவர்கள். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். விரைவாக நல்ல தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்கா நாடு ஏற்கனவே 25% வரி உயர்வு இந்தியாவுக்கு, மேலும் 20%, 50% வரி உயர்வு. ட்ரம்ப் அவர்களே, உங்களை வன்மையான எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளுகிறோம். தமிழகத்தினுடைய மக்கள் மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் பற்றுள்ள மக்கள், இந்திய திருநாட்டினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்கா பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்பதோடு நாடு தழுவிய அளவில் நம் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கும் உள்நாட்டு உற்பத்தியை வாங்குவதற்கும் உங்க ஊர் வணிகர்களை பாதுகாப்பதற்கு உள்ளூர் வணிகத்திலே வணிகம் செய்யுங்கள் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உள்ளன்போடு கேட்டுக்கொள்கிறது. இல்ல, காவல்துறை அதிகாரிகள் அச்சப்படுவது ஊடகத்துக்காகத்தான். ஊடகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விமர்சனங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அச்சப்படுகின்றார்கள். அதை அச்சத்தை கலைத்துவிட்டு காவல்துறை பணியாற்றக்கூடியவர்கள் ஆக சோதனை வருகின்ற பொழுது உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் வேரோடி மண்ணோடு ஒழிப்பதற்கு காவல்துறை கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட வேண்டும். துப்பாக்கி கையிலே வைத்திருப்பார்கள், துப்பாக்கி செயல்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் பேரவைப்பு வலியுறுத்துகிறது.